பேபி குட் மார்னிங். குட் மார்னிங். விடிஞ்சிட்டு ஊட்டி வந்தால் குளிர் தான் செய்யும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வாப்போம். ரூம்லேருந்து அவுட்டர் வியூ பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு பார்த்திங்கன்னா வெயிலும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு மட்டும் தான் நல்லா குளிர் வேறு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு காஃபி செம்ம குளிர், சில்லுன்னு இருக்குது. கையெல்லாம் விரைச்சி போச்சு. மார்னிங் ரெசார்ட்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ அவுட்டர்லேயே வந்து சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்காக எல்லா வெரைட்டிஸுமே இருந்துச்சு. டீ, காஃபி, அப்புறம் வந்து இட்லி, தோசை, சாம்பார், சட்னி, அப்புறம் வந்து கிச்சடி வச்சுருந்தாங்க. அப்புறம் ப்ரெட், ஜாம், இந்த மாதிரி எக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு பேசிக் லெவலில் எல்லாமே இருந்துச்சு. Take a selfie, teenageோட கனவு போல வாழ்க்கை பட்டம் வரவில் மேல பூமிக்கு ஒரு பூட்டை போட்டு வினை தாண்டி போடு ரூட். ஸோ இப்போ வந்து நம்ம அவுட்டிங் கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா எங்கே போகிறோம்? மசனக்குடி போகிறோம். மசனக்குடி ரோட்டில் போய் பார்க்க போகிறோம். மசனக்குடி ரோட்டில் போக முடியாது, பட் ஆனால் கூடலூர் ரோட்லேயே தான் போகணுன்றாங்க. பார்ப்போம் அப்படின்னு. ஸோ அந்த ரோட்லேயே தான் எலிஃபென்ட் கேம்ப் இருக்குல்ல, ஃபார் எலிஃபென்ட் என்னென்ன வைரல் மிச்சம் வருது சின்ன சின்ன தான் நம்ம கேப்சர் பண்ணுவோம் அந்த வீடியோவில். சரி எப்படி இருக்குன்னு தெரியல. குளிருக்கு பேசவும் இல்லை, மூச்சு வாங்குது. எனக்கு ரொம்ப கோல்டு வேறு அதிகமாக இருக்கா. வாய்ஸும் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா சில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலி இது என்ன மந்த் இது? ஆக்சுவலி மார்ச் தானே. மார்ச்சுக்கே இவ்வளோ குளிர் இருக்குண்ணா. அப்போ சீசனுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அப்போ எவ்வளோ குளிர் இருக்கும் தெரியுமா? நைட்லாம் செம்ம சில்லு நைட்டு, உட்காரவே முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம மசனக்குடிக்கு தான் போகிறோம். ஸோ இந்த விளாக் ஃபுல்லாக நீங்கள் மசனக்குடியில் என்னென்ன இருக்குது நம்ம சின்ன சின்ன இந்த விளாக் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், ஜோகன் குட்டிக்கு இப்போ வந்து போலியோ சொட்டு மருந்து போட இங்கே வந்திருக்கோம். ஊட்டியில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜோகன் டோனி TONY டோனி. தேங்க்யூ சொல்லிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ சொல்லிட்டு வந்துடுறேன். ஊட்டியோட ஸ்பெஷலே இந்த மரம் தாங்க. செம்மையாக இருந்துச்சு. அந்த கார் ட்ராவல் பண்ணுறப்ப என்ன வெயில் மட்டும் கொஞ்சம் இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி ஃபுல் டே ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து மசனக்குடி தான். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஆர்ச்சுக்கிட்ட நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். வெல்கம் டு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்மளை வெல்கம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டேக் எடுக்கிறோம்ல, இந்த டேர்னிங்கில் தான் வந்து நம்மளுக்கு மசனக்குடி போகிற ரூட்டே கனெக்ட் ஆகி போகும். இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆல்மோஸ்ட் இந்த மசனகுடி போகிற ரூட்டுக்கு அந்த உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். சரி, எல்லாம் பசுமையாக பச்சை பசேர்னு இருக்கும் தான் நாங்கள் வீடியோலலாம் பார்த்துருக்கோம். பட் இது சீசன் இல்லாதனால ஃபுல்லாக வறண்ட காடு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்போசிட்ல காட்டுறேன் பாருங்க. இப்படிதான் இருக்கு ஆக்சுவலி மசனகுடி போகிற ரூட் ஃபுல்லாகவே. ஃபுல்லாக இலையெல்லாம் கொட்டி போய் அப்படியே காடு மாதிரி தான் இருக்கு. இதான் காட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்லேயே நிற்கிது. எங்க ஆள் இருக்காங்க, யானை நிற்கிது. யானை வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. பக்கத்துல ஆள் இருக்காங்க. ஐயோ மறைஞ்சிருச்சு. கீழே அந்த மரத்துக்கு இடுக்கல அழகா நிக்கிது யானை. ஜூம்ல அவ்வளவுதான் ஜூம் பண்ண முடியும். சரியான வெயில். அங்கங்க யானை மாடெல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் சரியான வெயில் கொளுத்துது. அங்கே எப்படி குளிர் இருந்துச்சோ அதை ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக செமையா வெயில். இங்கே மரம்லாம் காஞ்சு போய் கிடக்கு இங்கே ஃபுல்லாகவே. ஸோ யாரும் இந்த டைமில் மசனக்குடிலாம் வரணும், மார்ச் மந்த்னா வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்ச் மந்தில் ட்ரை பண்ணாதீங்க வரதுக்கு. சீசன் டைமில் வந்தால் உங்களுக்கு ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். இப்போ மசனக்குடியிலேருந்து இப்போது நம்ம டவுனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ ரொம்ப ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக போயிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததே வேறு, பட் ஆனால் அங்கே இருந்ததே வேறு. ஸோ ஆனால் கண்டிப்பாக யாரும் மார்ச் மந்த் வந்து மசனக்குடி வராதிங்க. அங்கேருந்து டேரெக்டாக நாங்கள் ஊட்டிக்கு வந்தாச்சு. இப்போ சாப்பிட தான் வந்திருக்கோம். ஒரு ஹோல் டேவே மசனக்குடியில் வேஸ்ட்டாக போச்சு எங்களுக்கு. ஸோ இங்கே நாங்கள் நம்ம கண்ணப்பா இருக்குல்ல, நம்ம ஊரில் இருக்க அதே கண்ணப்பா அங்கேயும் ஊட்டியில் இருக்குது. ஸோ கண்ணப்பா ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். நம்ம வழக்கமாக ஆர்டர் பண்ணுற பிரியாணி, இப்போ ஜோக்குட்டிக்கு வந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணியாச்சு. அவன் தான் சாப்பிடுவான். ஸோ அதை வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். இதுக்கே சரியான கூட்டம். நம்ம க்யூவில் நின்று நாங்கள் நேம் கொடுத்து தான் எங்களே உள்ளார என்ட்ரு பண்ண விட்டாங்க. அந்தளவுக்கு க்ரௌடு இருந்துச்சு. இங்கேருந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூம் கிளம்பிட்டோம். வேறு எங்கேயும் நாங்கள் அவுட்டிங் போகலை. ஸோ டின்னருக்கு வந்து இங்கே நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சப்பாத்தி, பரோட்டா,
அப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் சிக்கன் பட்டர் மசாலாவா அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இனிப்பாக இருக்குது எல்லாமே. அது ரெண்டுமே ஒரே கிரேவியாக தான் இருக்குது. என்ன இதில் சிக்கனை அதில் பன்னீர் போட்டிருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதில் பொரிச்சு போட்டிருக்காங்க சிக்கனை, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களுக்கான டின்னர். இங்கே ஹோட்டல் ரூம்லேயே நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ அங்கே வச்சாச்சு டேபிளில். ஃபைனலாக வந்து ட்ரிப் முடிகிற எண்டு. ஸோ ரூமும் செக் அவுட் பண்ணிட்டோம், காரும் எடுத்து லக்கேஜ்லாம் பேக் பண்ணி பேக்கில் காரில் ஏற்றியாச்சு. ஆமாம், ஊட்டியோட ட்ரிப்பும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஹாப்பியாக போச்சு. கிளைமேட் வைஸ் சரி, ஃபேமிலிஸ் எல்லாம் சுற்றி நல்லா பார்த்தோம். ஸோ இதோட vlog உங்களுக்கு சீக்கிரமாக எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நாங்கள் கோத்தகிரி ரூட்டில் போய் தான் வீட்டுக்கு நாங்கள் போகிறோம். ஸோ அந்த வியூஸ் இதில் நாங்கள் எப்படி ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டே டியூன். இந்த vlog முடியுது இதோட. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.